தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ரொம்ப சூப்பராகவே நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல இந்த தேர்தலில் என்னென்னலாம் பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் முக்கியமான சில நிகழ்வுகள், சில சம்பவங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் குயிக்காக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிகோட் சோஷியல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து, வீடியோ எடிட்டிங்ல இருந்து, வெப் டிசைனிங், இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட டீடைல்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பிசினஸ்க்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் பிரைசஸ்ல எடுத்துக்கலாம். முதல் சம்பவமா நம்ம சென்னை துறைமுக தொகுதியில அமைச்சர் சேகர் பாபுவும் அங்க தாவைக்கா சார்பா போட்டியிடக்கூடிய சினோரா அசோக் அப்படிங்கிற நபருக்கும் நேருக்கு நேரா ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. சேகர் பாபு அவரோட ஆதரவாளர்களும் இந்த தாவைக்கா வேட்பாளரோட அவங்களோட ஆதரவாளர்கள், இவங்க எல்லோருமே மோதி கொள்ற அந்த காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இந்த அமைச்சர் சேகர் பாபு அந்த திமுகவோட கட்சியில முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு முக்கிய அமைச்சர். அப்படி இருக்கும்போது இப்படி கேவலமா ரோட்ல வந்து அடுத்த கட்சி வேட்பாளர் கூட சண்டை போடுறது ஒரு அராஜகமா இல்லையா? அந்த ஆதரவாளர்களை தேவையில்லாத தகாத வார்த்தைகளை இப்ப சொல்லி பேசுறது, அவங்க கிட்ட சண்டை வலிக்கிற மாதிரி பேசுறது, அதற்கு பின் இந்த திமுகவோட ஆட்கள் எல்லாரையும் இறக்கி அங்க இந்த அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. தோல்வி பயம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்குன்னு இப்படியா பண்ணிட்டு இருக்கிறது? கட்சியில ஒரு பெரிய மனுஷனா இருக்குமே, நம்மளாம் ரோட்ல இறங்கி சண்டை போட்டோம்னா அதை எடுத்து இந்த மீடியா பரப்பிடுமே அப்படிங்கிற ஒரு இதுவுமே இல்லாம, எந்த ஒரு அரசியல் மாண்பும் இல்லாம, அரசியல் மாண்பெல்லாம் எங்க இவங்க கிட்ட தேடுறது? மேடை பேச்சாளர்கள் அரசியல் மாண்போட பேசுவாங்களே, அவங்களோட பேச்சுகளை பார்க்கும் போதே நமக்கு திமுகவோட அரசியல் மாண்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கிற அந்த டைம்ல இப்படி ஒரு அராஜகம் தேவையா? இதையடுத்து அந்த தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் அவருக்கு நெஞ்சு வலி அப்படின்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதா சொல்லப்படுது. இப்படி தேவையே இல்லாம அவங்க கட்சியில அவங்க போட்டிடுறாங்க அப்படின்னும் போது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பண்ணி கெட்ட பேர் வாங்கணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான எண்ணம் அப்படிங்கிறது தெரியல. நாம ஜெயிக்க மாட்டோம், நம்ம ஓட்டெல்லாம் இவனுக்கு எடுத்துடுறானுங்க அப்படிங்கிற ஒரு வெறியில மனிதனே தாக்கி கொள்ற அளவுக்கு இப்ப திமுக அராஜகத்துல ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த மாதிரியான வீடியோஸ் பார்க்கும் போதெல்லாம் இவங்க இப்பவே இவ்வளவு பண்றாங்களே, ஆட்சிக்கு வந்தா இன்னும் என்னெல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க? ஆல்ரெடி இந்த கூப்பன் கொடுக்குறேன், அந்த காசு கொடுக்குறேன் அப்படின்னு ஏகப்பட்ட அராஜகத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. தேர்தல் அன்னைக்கும் இந்த மாதிரியான அராஜகம். நாங்குநேரி அப்படிங்கிற கிராமத்தில் 900 சில்லற ஓட் அங்க இருக்கு. ஆனா அவங்களோட ஊர்ல நடந்த இரட்டை கொலை சம்பவம், அதாவது அந்த நாங்குநேரி கிராமத்தில் குடிகார நாய்கள் சில பேர் அங்க ஊருக்குள்ள இறங்கி கண்ணில் படுறவங்க எல்லாரையுமே சரமாரியா வெட்டினதுல 2 பேர் இறந்துட்டாங்க. ஓ, அந்த 2 பேருக்கு நீதி கிடைக்கல, அதனால நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்லிட்டு ஒருத்தருமே வந்து ஓட்டு போடல. இதை விட இந்த கட்சிக்கு, இந்த ஆளுங்கட்சிக்கு வேற ஏதாவது கேவலமான விஷயம் இருக்கா? இதுக்கு என்ன தீர்வு கொண்டு வரலாம் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்காம அடுத்த கட்சி வேட்பாளரோட சண்டை போட்டு நின்று இருக்கிறாரு இந்த கராத்தே பாபு. இவர் ஆல்ரெடி கொஞ்சம் நக்கலா தான் பேசிட்டு இருப்பாரு, அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். கோவில் ஆகட்டும், அப்படி இல்லைன்னா ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்களோட ஆதரவாளர்கள் அடுத்தவங்களை சண்டை வலிக்க மாட்டாங்களா, சண்டை வலிச்சிருப்பாங்களா அப்படின்றது டவுட்டே வேணாம். அப்படி இருக்கும்போது இப்ப எலெக்ஷன் டைம்ல வேட்பாளரையே அடிக்கிறதுக்கும் வேட்பாளரையே தாக்குற அளவுக்கும் போறாங்க அப்படின்னா இவங்களோட அராஜகம் எந்த அளவுக்கு முத்திருக்கு? நம்ம என்ன வேணா பண்ணலாம், எவன் நம்மள என்ன கேட்க போறான் அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு, அப்படிங்கிற ஒரு தைரியம் கரூர் மாவட்டத்தில் 93.40% போலா இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஈரோடு, தர்மபுரி இந்த மாதிரியான மாவட்டங்கள்லயுமே 90% தொற்றுக்கு அப்படிங்கிற புள்ளி விவரம்லாம் பார்க்க முடியுது.
இதையடுத்து தஞ்சாவூர் பாபநாசம் உக்கடம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளி அங்க ஒரு எலெக்ஷன் பூத் இருக்கு. அப்ப நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க அங்க இருந்திருக்காங்க. அப்போ அதாவது அவங்கள எந்தவித துண்டோ இல்லைன்னா சின்னமோ யூஸ் பண்ணக்கூடாது உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அதை வெளியே வச்சுட்டு வந்திருக்காங்க. இதையடுத்து அதே பூத்துக்கு ஒரு திமுகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் விஜயகுமார் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வரும்போது திமுகவோட பேட்ஜ் போட்டுட்டு வந்ததா சொல்லப்படுது சட்டையில. சோ இந்த நாம் தமிழர் கட்சியினை சார்ந்த அந்த உறுப்பினர்கள் இது போல எங்களை ஒரு துண்டு கூட போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, இப்ப அவர் அந்த பேட்ஜை போட்டுட்டு போறாரு, அதை மட்டும் நீங்க எப்படி அலோவ் பண்றீங்க சார் அப்படின்னு போலீஸ்ட கேட்கும்போது, நீ எப்படி என்னை பத்தி கேட்ப, நான் எது வேணா போட்டுட்டு வருவேன், உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த திமுக சார்ந்த வழக்கறிஞர் இவங்களை பார்த்து கேட்டிருக்காங்க. நாங்க உங்ககிட்ட எதுவுமே பேசல, நாங்க போலீஸ் கிட்ட இதை முறையிட்டு இருக்கோம், உங்ககிட்ட நாங்க ஏன் பேசணும் அப்படின்னு கேட்கும்போது, ஓ நீ என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு 200 பேர் கிட்டத்தட்ட போன் பண்ணி வரவழைச்சதா சொல்லப்படுது. மேலும் அங்கிருந்த போலீஸா நீங்க ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறத பார்த்து இன்னும் கோபம் அடைந்த அந்த நபர் எல்லாரையுமே நேர்ல வர வச்சு அத்தனை போலீசார் தடுத்த போதிலும் இவங்களை தாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியோட வேட்பாளர் அனிஷா பாத்திமா அப்படிங்கிறவங்க அவங்க கர்ப்பிணி பெண்ணா இருக்காங்க. அவங்களையுமே தாக்கி இருக்கிறதா அங்க இருக்கிற நபர் புகார் அளிக்கிறாங்க, பேட்டி கொடுக்கறாங்க. ஆனா இது பெரிதளவுல எந்தவித நியூஸ் சேனல்லையுமே அதிகமா வரல. சாட்டை இப்போ கடைசியா ஒரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு இருந்தேன், இந்த அரசியல் புரோக்கர் எல்லா இடத்துலயும் ஏகப்பட்டது சொல்லுவான். ஆனா இந்த கடைசி பிரச்சாரத்துல பார்க்கும்போது நாங்க தாவேகாவை எதிர்க்கிறதுனால திமுக காரன் எங்களுக்கு பங்காளி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த சாட்டை. சரி ஓகே, அவன் பங்காளி குணத்தை இப்ப காட்டிட்டானா? இதே சாட்டையை பார்த்து நான் கேட்கிறேன், இப்பவுமே திமுக எனக்கு பங்காளி தான், அவன் பண்ணது கரெக்டா தான் இருக்கும், எங்க ஆளுங்க தான் தப்பு பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுங்க, நான் பாக்குறேன். எந்த கட்சியை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களோ அதை மறந்துட்டு தாவேகாவை விமர்சனம் பண்றது முழு நேரமா வச்சிருந்தாரு இந்த சாட்டை துரைமுருகன். அப்படியாக இருக்கும்போது இப்ப எங்க பங்காளி அது இதுன்னு கிளப்பி விட்டு போயிட்டாரு. இப்ப அவங்களோட கட்சியை சார்ந்த ஒரு வேட்பாளரே தாக்கப்பட்டிருக்காங்களே, இப்பவும் இதே போலதான் முட்டு கொடுப்பானா இல்லனா அவங்கள அப்போஸ் பண்ணி இப்பயாவது ஏதாவது வார்த்தை பேசுறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே தாவேகா கட்சியை சார்ந்த நபர்கள் இது போல ஏதோ ஒரு இடத்துல அடி வாங்கி இருக்காங்க அப்படின்னா, தற்கூரி அடி வாங்கிட்டான், தற்கூரி இப்படி வாங்கிட்டான் அப்படின்னு இதே சாட்டை வீடியோ போட்டிருப்பான். ஆனா நாங்க அந்த மாதிரியான ஆட்கள் கிடையாது. அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க நமக்கு எதிரியா இருந்தா நம்ம பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஆட்கள் நாங்க கிடையாது. இந்த விஷயத்துக்கு கடும் கண்டனமானது தாவேகா கட்சியை சார்ந்த நபர்களுமே தெரிவிச்சுட்டா வந்துட்டு இருக்காங்க. சாட்டைய மாதிரி கை கொட்டி யாருமே இங்க சிரிக்கல. இதே போலதான் காரைக்குடியில அவரோட அண்ணன் சீமானை எதிர்த்து நிக்கிறாரு டாக்டர் டி.கே. பிரபு, அதாவது தாவேகா சார்பா நிக்கிறாரு. அந்த ஒரு ரீசன்னால அந்த நபர் மேல அவ்வளவு அவதூறு, அவரை அவ்வளவு ஒரு பேச்சு பேசின இந்த சாட்டை 2 பேருமே நேர்ல பார்த்தும்போது அண்ணன் தம்பி மாதிரி கட்டி பிடிச்சி அவங்க நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க. இத பக்கத்துல இருந்து பார்த்த இந்த சாட்டையோட முகம் தீஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்ச நஞ்ச பேச்சு பேசல. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது சாட்டைக்கு பெரிய செருப்படி, அதுவும் அண்ணன் சீமானே கொடுத்த பெரிய செருப்படி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்துல அண்ணன் சீமான் ஸ்டேஜ்ல என்ன பேசினாலும் இறங்கி வந்துட்டாரு அப்படின்னா அண்ணன் தம்பி எல்லாரும் கூட பழகுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனா இந்த சாட்டையை உட்காந்து யூடியூப்ல வன்மத்தை கக்குற மாதிரி யாருமே கக்குறது கிடையாது. இருக்காங்க திமுகல வாடகை வாய்கள் நிறைய பேர் இருக்கு, பெரிய பெரிய வாடகை வாய்கள்லாம் விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க, அது நமக்கு தெரியும். ஆனா நாம் தமிழர் கட்சியில ஒருத்தன் அடுத்த கட்சியை பத்தி மட்டும் அவதூறா பேசுறான் அப்படின்னா அது இந்த ஒரு சேனல், இந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தன் தான். இன்னைக்கு யாரை பத்தி அவதூறு பரப்புனாங்களோ அவரோட அண்ணனே அவரை கட்டி அணைச்ச உடனே இன்னைக்கு இந்த மூஞ்சேத்துல போய் எங்க வச்சுப்பாரு இந்த சாட்டை துரைமுருகன். இப்படியாப்பட்ட கமெண்ட் தான் அந்த வீடியோ கீழே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல். அடுத்த சம்பவம், இந்த பேருந்து கிடைக்காம நிறைய பேரால ஊர்ல இருந்து இங்க வந்து ஓட்டு போட முடியாதவங்க, இங்கிருந்து ஊருக்கு போய் ஓட்டு போட முடியாதவங்க, லாரி ஏறி கிடைச்ச பஸ் ஏறி, கிடைச்ச டெம்போ ஏறி, கிடைச்ச பைக்கு ஏறி லிஃப்டா கேட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமா ஓட்டு போட போனாங்க. இது வரலாற்றிலே முதல் முறை அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா காசு கொடுத்து ஓட்டு போட சொன்னாலும் சில பேர் சோம்பேறியா ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது காசே தரலனாலும் எல்லோரும் அவ்வளோ ஆர்வமா வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் ஒரே ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் உள்ள வந்ததுக்கு பின்னாடி தான் இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சஸே வந்திருக்கு. அதை யாராலுமே மறுக்க முடியாது. ஈவன் ஒரு லேடி அவங்க 7 மணி ஆயிடுச்சு, 6:30 மணி வரைக்கும் லைன்ல நின்றதுனால அவங்க வரையும் ஓட் போட வச்சிருக்காங்க. பட் இவங்க 7 மணிக்கு வந்ததுனால ஓட் போட முடியல. நியர்லி 64 hours ஆஃப் ஸ்ட்ரகிள், ஆனா அவங்களால ஓட்டு போட முடியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுமே ஃபீல் பண்ணி அந்த வீடியோ போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே மன வருத்தமா இருந்துச்சு. மேலும் பல பேர் பஸ் கிடைக்காம நான் திருப்பி என்னோட ரூமுக்கே போறேன் அப்படின்லாம் கூட வீடியோஸ்
வீடியோஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாமே ரொம்ப கொடுமையா இருக்கு. இப்படி பஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா ஆற்காடு பக்கத்துல ஒரு நபர் வீடியோ எடுத்து போட்டிருக்காரு. ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அங்க ஃபுல்லா பஸ் நிக்குது. இங்க பாருங்க, இது வந்து ஆற்காடு டிப்போ. ஆற்காடு டிப்போல நான் பிரிட்ஜ் மேலே ஏறும்போது கீழே பார்த்தேன், அது பிரிட்ஜ் இருந்தனால பிரிட்ஜ் மேலே ஏறிட்டேன். இது ஃபுல்லா பாருங்க, இந்த இடத்துல நான் கை காமிக்கிறேன் பாருங்க. இது இடம் எல்லாமே ஃபுல்லாவே பஸ் இருக்கு. சென்னையில் கேளம்பாக்கத்தில் கோயம்பேடில் பஸ் இல்லாமல் இருக்குது. ஆனால் இவனுங்க பஸ் இவ்வளோ வச்சுக்கின்னு இங்கிருந்து அனுப்பாமல் எல்லாத்தையும் இந்த சைடில் லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை, ஜனங்க போகிறது வர்றது. சென்னையில் மாதிரி பெரிய சிட்டியில் அவ்வளோ பிரச்சனை இருக்கிறதுனால அங்கே லாக் பண்ணால் ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு இங்கே தான் லாக் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இது மாதிரி இந்த சைடில் இன்னும் டிப்போ இருக்குது. வேலூரில் 2 டிப்போ இருக்குது. அங்கே போனாலும் தெரியும். நான் ஃபுல்லாக போய் கீழே போய் எடுக்க முடியல, பைபாஸில் மேலே ஏற்றதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல. எவ்வளோ பஸ்ஸு லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே வந்து திமுக செய்கிற சதி வேலைகள். நான் அவங்க மேலே தான் சொல்லுவேன், ஏன்னா இப்போ அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. எவ்வளோ பஸ்ஸு இருக்குது பாருங்கள், ஆற்காடு டிப்போ இது. அந்த பஸ்ஸில் என்ன பஸ்ஸு அப்படிங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த பஸ் ஏன் யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தெரியல. நிறைய பஸ்ஸு விடுறோம், இந்த மாதிரி தேர்தல்னால நிறைய பேர் ஊருக்கு போவாங்க வருவாங்க, அதனால் நாங்கள் நிறைய பஸ்ஸு விடுவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிவிப்பு வந்து, ஆனால் அந்த அளவுக்கு பஸ்ஸு விட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைவேட் பஸ் ஓனர்ஸ் இந்த தீபாவளி பொங்கலுக்கு தான் போட்டு தீட்டி இந்த டிக்கெட் விலையை ஏற்றி வைக்கிறீங்க, ஏற்றி தின்றீங்க. ஏன்டா ஒரு தேர்தல் நடக்கும் போது கூட வாடா, அதுக்கு கூட வாடா டிக்கெட்டை ஏற்றி வைப்பீங்க. ஜனநாயக கடமையை ஆற்றுறதுக்கு ஒருத்தனும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி அவ்வளோ வரணும்னு அவனுக்கு இருக்கிற ஒரு புத்தி, இப்போ கூட அந்த டிக்கெட் விலையை நான் ஏற்றி தான் விற்பேன் அப்படின்னா நீங்களாம் மனுஷ ஜென்மமாடா? ஏன் கவர்மெண்ட் இதை கண்டிக்க மாட்டுது? ஏன் கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்ல தேர்தல் ஆணையம் சைட்ல இருந்தோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு SOP வரல? அப்படி இந்த மாதிரி பிரைவேட் பஸ் ஓனர்கள் மேல அதிகமா யாரெல்லாம் டிக்கெட் வித்தாங்களோ அவங்க மேல இப்ப கேஸ் ஃபைல் பண்ணுவீங்களா? ஏன்னா நிறைய பேரோட ஓட்டு பறி போயிருக்கு, நிறைய பேர் ஓட்டு போட முடியாம போயிருச்சு. இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்ல போறாங்க? பஸ் கிடைக்கல அப்படின்னாலும் அந்த கிளாம்பாக்கம் இந்த மாதிரி எங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற ஏரியாவோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டமா டிவிக்கு கோஷம் போடுறதும் அந்த கொடியை வச்சுட்டு அதற்கான முழக்கத்தை எழுப்புறதும் பார்க்க முடிஞ்சுது. அப்போ இத்தனை மக்கள் ஆர்வமா இருந்த போதிலும் அவங்களோட ஜனநாயக உரிமையை தட்டி பறிச்சிருக்கு இந்த அரசு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பல பேர் ஃபாரின்ல இருந்தே 1.5 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட்லாம் போட்டு கூட இங்க வந்து இறங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்குள்ளேயே அதுவும் பக்கத்து ஊர்லயே ஒரு 300 கிலோமீட்டர்ல இருந்துகிட்டு அவங்களால போய் ஓட்டு போட முடியல அப்படின்னும் போது அவங்களோட மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. சில இடங்கள்ல 5:50 அதாவது 6 மணி ஆகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்கிறதுக்கு முன்னாடி போனப்ப கூட அவங்கள ஓட்டு போட விடாம தடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான வீடியோஸும் பார்க்க முடியுது. இது போல சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்க போறா அப்படிங்கிறது தெரியல. இந்த சம்பவத்தை நடத்தினதே அவங்க தான் அப்படின்னும் போது அவங்க கண்டிப்பா பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பஸ் கிடைச்சா தானே நீ வந்து ஓட்டு போடுவ அப்படின்னு பஸ்ஸையே நிறுத்திட்டாங்க அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது எழுந்திருக்கு. இதுக்கு அரசு தரப்புல இருந்து என்னதான் முடிவு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அவரோட ட்ரெஸ் கோடை வந்து ஃபாலோ பண்றதுக்கு சொல்லியிருந்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படியாக இருக்கும்போது சரி, நம்ம தாவேக்கால இருக்க உறுப்பினர்கள் இல்லை விஜய் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரியான ட்ரெஸ் கோடில் வந்து ஓட் போடுவாங்க அப்படின்னு தானே நினச்சிருந்தீங்க. ஆனால் நேற்று நடந்த ட்விஸ்டே வேற. பல நடிகர்களுமே அதே ட்ரெஸ் கோடில் வந்து ஓட்டு போட்டு அவங்களோட ஓட் யாருக்கு கேஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ரொம்ப சீக்கிரட்டாக இந்த ஒரு ட்ரெஸ் கோடில் சொன்ன மாதிரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. சியான் விக்ரம் ஆகட்டும், இல்லை ரஞ்சித் ஆகட்டும், விஜயகுமார் அவராகட்டும், அது மட்டும் இல்லாமல் அனிருத், இந்த மாதிரி பல பேர் இந்த ட்ரெஸ் கோட்ல வந்திருந்தாங்க. சிபிராஜ் அதாவது குடும்பமே டிஎம்கே கிட்ட இருந்தாலும் இந்த சிபிராஜ் அவர்கள் மட்டும் விஜய் அவருக்காக மட்டும்தான் இருப்பேன்னு ஆரம்பத்துல இருந்தே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல அவருமே அதே ட்ரெஸ் கோட்ல தான் வந்திருந்தாரு, அதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதே அடுத்து ஒரு வீடியோ பார்க்க முடிஞ்சு நடிகர் சிவகுமார் அவர்கள், சூர்யா அவர்களோட அப்பா, அவர் என்னன்னா யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மது போதையை மது விலக்கு அப்படிங்கிறது கொண்டு வரணும், 40% குடிமக்களை வந்து குடிகார மக்களை ஆக்கிட்டீங்க அப்படின்னு திடீர்னு குற்றம் சாட்ட ஆரம்பிச்சாரு. பிரேமலதா அவர்கள் இப்போ ரீசெண்டா மேடையில ஒரு சம்பவம் பண்ணாங்க, திடீர்னு அம்சா மசாரியா மாறிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இவரும் மாறிட்டாரு அப்படின்னு பல மீம்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. யார் எப்போ பேசினாலும் அட்லீஸ்ட் இப்பயாவது நல்லது பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பட்டுக்கலாம் நம்ம, அவ்வளவுதான். என்னதான் டெக்னாலஜி இருந்தாலும், என்னதான் போலீஸ் படைகளை இறக்குனாலும், என்னதான் SOP ரூல்ஸ் போட்டாலும், என்னதான் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் இந்த கள்ள ஓட்டுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறது தான் பெரும் கேள்வியா இருக்கு. நேத்து
நேத்தும் பல இடங்கள்ல கள்ள ஓட்டு குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது நிறையவே நடந்திருக்கு. எல்லா இடத்துலயுமே திமுக ஆட்கள் தான் கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, அதை தட்டி கேட்ட தாவேக ஆட்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், வீடியோகள் பார்க்க முடியுது. ஆனா இதெல்லாம் எந்த ஒரு செய்தி சேனல்லுமே பார்க்க முடியல. மீடியாலாம் ரொம்ப பிஸியா இருந்தாங்க. எதுலன்னு கேக்குறீங்களா? இந்த துறைமுக தொகுதியில அமைச்சர் சேகர் பாபுவும் அந்த சினோரா அசோக்குமார் தாவேகா வேட்பாளர், இவங்க 2 பேரும் சண்டை போட்டு மாத்தி மாத்தி போடுறதுலே பிஸியா இருந்துட்டாங்க போல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதுவுமே பெரிதளவுல பேசப்படல மீடியாக்கள்ல. அப்போ மற்றவர்கள் சொன்ன மாதிரி இந்த மீடியாக்கள் எல்லாமே திமுகவோட கைகூலியா ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லோருக்குமே இருக்கு ஆல்ரெடி. அது இப்போ கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்கு. மேலும் திருச்சி கிழக்கு பகுதியில் அங்க இருக்கக்கூடிய எலெக்ஷன் பூத்ல நைட் 1 மணிக்கு ஓட் போடுறதா, அதாவது கள்ள ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே அந்த பூத்தை முற்றுகையிட்டு அந்த ஒரு வீடியோவும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நைட் 1 மணி அப்படின்னும் போது இந்த பெட்டிகள் எல்லாம் ஏற்றப்பட்டு அது டிரான்ஸ்போர்ட்ல இருந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது நைட் 1 மணிக்கு அந்த பூத்துக்குள்ள யாரையுமே விடக்கூடாது அப்படின்னும் போது ஓட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள் முற்றுகையிடுற அளவுக்கு அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரியல. சரி, இந்த மாதிரி இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தா சில இடங்கள்ல இந்த பெட்டிகளை ஏற்றப்பட்ட அந்த லாரியோட பூட்டுக்கு சீல் வைக்கல அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த லாரியை திமுகவை சார்ந்த நபர்கள் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வீடியோஸும் நம்மளால பார்க்க முடியுது. இப்படி எந்த வகையிலலாம் திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்க முடியுமோ எல்லா திருட்டுத்தனத்தையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு மொத்தமாக திமுக இறங்கியிருக்கா அப்படிங்கிற கேள்வியே வருது. அந்த அளவுக்கு இருக்கிற எல்லா இடத்துலையும் கள்ள ஓட்டு, எங்கெல்லாம் கேப் கிடைக்குமோ, எப்படியெல்லாம் கேப் கிடைக்குமோ எல்லா இடத்துலையும் கள்ள ஓட்டு அப்படிங்கிறத போடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. மேலும் நிறைய போட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வயதான மூதாட்டி அவங்க விசில் சின்னத்தில் ஓட்டு போடுறதுக்கு சொல்லியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய போலிங் ஆபீசர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கேல போட்டிருக்காரு. ஸோ உதயசூரியனுக்கு போட்ட உடனே இந்த பார்ட்டி கூட வந்திருந்த அந்த நபர், ஸோ அந்த ஆபீசரை ஒரு நபர் பிடிச்சி வெளுத்து வாங்கிட்டாரு. எப்படி நீங்க போடுவீங்க, ஒரு ஓட்டு நீங்க எப்படி போடுவீங்கன்னு சொன்னா அதுக்கு அந்த ஆளு நக்கலா, இப்ப நான் எலெக்ஷனே நிப்பாட்டுவேன் பாக்குறேன், எலெக்ஷனை நிப்பாட்டினா யாருக்கு நஷ்டம்? இல்ல எனக்கு புரியல, தவறு செய்யறாங்க, அதை கேட்டா நான் எலெக்ஷனை நிறுத்திடுவேன், நான் அதை யாரு இவனுங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தைரியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சுத்தமா புரியல. மக்கள் அவங்களோட ஜனநாயக கடமையை ஆற்ற வர்றதுக்கு ஒரு பேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியல. சரி, ஓட்டு போட எப்படியோ கால் முடியலையோ கை முடியலையோ எழுந்து வந்தா அவனோட ஓட்டை மாத்தி போடுறது, இருக்கிற பூரா திருட்டுத்தனத்தையும் பண்றானுங்க இந்த திமுக காரணங்க. இதே போலதான் இன்னொரு பூத்துல கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத புடிச்சு அவங்கள ஸ்டாப் பண்ணும்போது தாவேகாவினரை தான் அடிச்சிருக்காங்க திமுகவினர். அதற்கு போலீஸுமே சப்போர்ட் பண்றாங்க திமுகவுக்கு தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எது மேலேயுமே ஒரு நம்பிக்கையே வரமாட்டுது. இப்போ நடந்த இந்த எலெக்ஷன் கூட ஒரு முழுமையா ஒரு கரெக்டான ப்ரொசீஜர் நடந்திருக்கா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது கவுண்டிங் ஆகி வெளியே வர வரைக்கும் இந்த பாக்ஸ், அதாவது இந்த பாக்ஸ் ஓட்டு போட்ட இடத்துல இருந்து எடுத்துட்டு போறதுக்குள்ளேயே இத்தனை திருட்டு வேலைகளை பண்றானுங்க இந்த திமுக இருக்கவனுங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாக்ஸ் எண்ணிக்கை அப்போவும் இந்த பாக்ஸ் எண்ணிக்கைக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. அதுக்குள்ள இன்னும் என்னென்ன திருட்டுத்தனை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. அப்போ எப்படி இந்த ரிசல்ட் வந்து ஒரு கரெக்டான ரிசல்ட்டா இருக்கும்? எலெக்ஷனுக்கு முந்தின நாள் வரைக்கும் காசு கொடுக்கறது, கூப்பன் கொடுக்கிறது, எலெக்ஷன் கமிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும் கொடுக்கிறது. இப்படியாக இருக்கும்போது இந்த எலெக்ஷன், இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் எப்போதான் ஒரு நேர்மையா நடக்கும் அப்படிங்கிறதே தெரியல. மேலும் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது விஜய் அவர்களோட வருகைக்கு அப்புறமா நிறைய இளைஞர்கள் பாலிடிக்ஸ் உள்ள ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த போலிங் பூத்துல எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நிக்கிறாங்க, இந்த கட்சி சார்பா நிக்கிறாங்க, கள்ள ஓட்டு போடுறவங்களை பிடிக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. அதாவது விஜய் வருகைக்கு முன், அதாவது போன எலெக்ஷனே எடுத்துக்கோங்களேன், அப்போலாம் எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பாருங்க. அப்போலாம் இந்த மாதிரி பிடிக்க ஆள் கிடையாது. இந்த மாதிரியான ஏதாவது எடுத்து சொல்லியிருக்காங்களா, இல்லை இந்த மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கள்ள ஓட்டு போடுவாங்க, அது மற்ற கட்சியினர் பிடிப்பாங்க. ஆனால் அது ஒரு சின்ன நியூஸாக கடந்து போயிடுவோம். ஆனால் இப்போ இன்னைக்கு ஃபீல்டில் இறங்கி பார்க்கும்போது இத்தனை இளைஞர்கள் அந்த எல்லா பூத்லையுமே பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது இத்தனை வருஷம் எலெக்ஷனில் எவ்வளோ திருட்டுத்தனங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணி தான்
நீங்கள் ஆட்சிக்கே வர முடியும். நேர்மையால் வரவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்படி அடாவடி, அராஜகம், திருட்டுத்தனம் எதையாவது பண்ணி ஆட்சிக்கு வந்துடணும்னு என்னென்னவோ ட்ரை பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணி வச்சிருக்காங்க. ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். மேலும் பல இடங்கள்லையுமே இந்த மாதிரியான எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் போலிங் நடந்திருக்கு. நான் வந்து எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான கள்ள ஓட்டுகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரல. சில இடங்கள்ல அமைதியா நடந்திருக்கு, சில இடங்கள்ல இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். தவிர மற்றபடி நான் யாரையுமே அக்யூஸ் பண்ணல, நான் எந்தவித தவறான செய்தியும் பரப்பல. எல்லாமே சோசியல் மீடியால பகிரப்பட்ட அந்த வீடியோ, அந்த ஒரு டீட்டெயில்ஸை வச்சு தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்தவித நியூஸ் சேனலுமே கவர் செய்ய தவறுன ஒரு விஷயம் தான் இதெல்லாமே. இப்படி இவ்வளோ விஷயங்கள் நடந்தோம், திமுக மறுபடியும் வின் ஆச்சு அப்படின்னா அந்த வெற்றி கூட உங்களுக்கு சொந்தமே கிடையாது. கள்ள வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். கள்ளத்தனமா பெறுகிற எந்த வெற்றியுமே கள்ள வெற்றி தானே. மே 4 ரிசல்ட் டே ரொம்ப எதிர்பார்ப்பு, ரொம்ப பரபரப்பான ஒரு நாளா இருக்கும். ஏன்னா இந்த எலெக்ஷன் வந்து ரொம்பவுமே வித்தியாசமான எலெக்ஷன். பல பேர் சொல்லியிருப்பாங்க, பல பேருக்கும் தெரியும் ஏன் அப்படிங்கிறது. ஸோ ரிசல்ட் யார் பக்கம் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நிறைய பேரோட வருகை, நிறைய பேரோட ஆர்வம், அதாவது இந்த எலெக்ஷன்ல நம்ம ஓட்டு போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஆர்வம், இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தரோட வருகை இவ்வளோ பெரியுமே இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு இழுத்து இருக்கு அப்படின்னும் போது அதுவே ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ, ஆக மொத்தம் இத்தனை பேருக்கும் பாலிடிக்ஸ் உள்ள, இத்தனை பேர் பாலிடிக்ஸ் உள்ள வர்றதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்காரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம காசு கொடுத்துமே சோம்பேறித்தனமா ஓட்டு போடாம இருக்கிற பல பேரை பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது காசு கொடுக்காம தாங்களே ஆர்வமா வந்து ஓட்டு போடுறது அப்படிங்கிற இந்த ஒரே எலெக்ஷன்ல தான் நாம பார்க்க முடியுது. அதே போல பர்சன்டேஜும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மே 4 என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மேலும் அந்த பெல் ஐக்கானுமே ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். மேலும் நேற்று எலெக்ஷன் டேல நடந்த சில சம்பவங்களை தான் நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏதாவது சம்பவங்கள் விட்டுருக்கேன், இல்லைனா இதெல்லாம் பத்தி பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணுங்க. நான் அந்த விஷயத்தை பத்தியும் பேசுறேன். மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல டாபிக்ஸ் இது போல நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.